ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழ்நாட்டில் நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து எங்களுக்கு கிரெடிட் ஆகல ப்ரோ, நாங்க வந்து போஸ்ட் மெட்ரிக் படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு இன்னும் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய உம்மிஸ் லாகினை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து வரல, அமௌண்ட் வராதவங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உம்மிஸ்ல இருந்து அதாவது கவர்மெண்ட் சார்பில் இருந்து உம்மிஸ் போர்ட்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, இல்ல நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல வந்து லா டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அது உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து வேரியஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய உம்மிஸ் லாகின் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உம்மிஸ் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. நீங்க எந்த காலேஜ்ல வந்து படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட நோடல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உம்மிஸ் லாகின் ஐடி வந்து கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து லாகின் ஐடிக்கு ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பேஜுக்குள்ள தான் டைரக்டா வருவீங்க. இப்போ இந்த டாஸ்க்போர்டில் வந்து நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நீங்க செக் பண்றதுக்கு அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. நீங்க ரெகுலரா காலேஜ் போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை பத்தி ஃபுல்லா டீடைல்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க. நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, ஏது படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ஈஸியா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க காலேஜ் போகாம உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, அப்படியே கீழே பாட்டம்ல வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து இந்த பேஜுக்குள்ள போவீங்க. சோ இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இவங்க வந்து ஆக்சுவலா இந்த கேட்டகரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரி அப்படிங்கறதுனால எம்பிசின்னு சொல்லிட்டு போட்டு இந்த இடத்துல போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அமௌண்ட் அப்படிங்கிறது 5475 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்க ஆதார் கார்டுல எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து சீடிங் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்க எந்த அமௌண்ட் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்கீங்கிற வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஆதார் நம்பரு, பேங்க் நேம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பத்தி நீங்க ஃபுல்லா வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணியும் எனக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகல, ஆனா வந்து யுமிஸ் லாகின்ல வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா வந்து கிரெடிட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு வந்து இன்எலிஜிபிள் ஆயிருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க பேங்க் பாஸ்புக்ல போயிட்டு அவங்களோட ஆதார் கார்டில் போயிட்டு பேங்க் பாஸ்புக் வந்து நீங்க வந்து சீடிங் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து எல்லாருக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு வராங்க ஒன் பை ஒன்னா. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.